வாவ். ஏலி, நம்ம எங்க இருக்கோம்? நான் என்ன போட்டுட்டு இருக்கேன்? எனக்கு தெரியல. இது தாராவோட ஜிசல் Dress மாதிரி இருக்கு. தாராவோட Dress-ஆ? இது எங்க இருந்து வந்தது? மேடம் கட்ரினா மேலாடைய தயாரிச்சாங்க, நான் பாவாடைய. ஆனா இதோட ஃபேப்ரிக் இந்தியாவுது. இல்ல, இந்த Dress எனக்கு எப்படி பொருத்தமா இருக்கு? எனக்கு புரியல. உன் தலைமுடி ஸ்ட்ராபெரி பிளாண்டா எப்படி மாறிச்சோ? என்ன? கொஞ்சம் இரு, எனக்கு அந்த இசை தெரியும். வாவ். இந்த வீடுகள் ஜிசெல்ட் மாதிரி இருக்குது. ஜிசெல்டா? நாம எப்படி இந்த ஜிசல்ல இருக்கோம்? எனக்கு தெரியாது. ஆனா நம்ம இருந்தா இங்க கன்னி பொண்ணுங்க தான் வருவாங்க. இப்ப விவசாயிங்க ஜிசலுக்கு அறுவடை ராணியா முடிசூட்ட போறாங்க. அதுவும் அந்த ஆல்ஃபிரட் இளவரசன் முட்டாள் இன்னொரு பொண்ணோட இருக்கான். ஆனாலும் ஜிசலோட சுத்த முயற்சிக்கிறான். அந்த நல்லவன் எங்க? என்னமோ சொல்லுவே அவனை பத்தி. இலேரியன் அவன் மறைஞ்சிருக்கான். ஆமா ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். வேலையில இருக்கோம். பன்னிங்க இப்ப பறக்க போகுது பாரு. இல்ல, பறக்கிற பன்னிங்க வேண்டாம். இசை முடிஞ்சதும் ஜிசல் சரியா அந்த குடிசையில இருந்து வருவா. இப்பவே வருவா. அவ கியூவ மறந்துட்டாளா? சரியா இப்பதான். அவ எங்க இருக்கான்னு நினைக்கிற? காஸ்டியூம் கடைக்கு போயிருக்கணும். இப்பவே போகலாமா? ஓ, ஜிசேல், அவ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அவ உங்ககிட்ட பேசுறான்னு நினைக்கிறேன். இல்ல, நான் ஜிசல் இல்ல. உங்ககிட்ட Dress இருக்கு, ஹேர் நல்லா இருக்கு. இந்த ஷூஸ். இப்ப ஆடு, அப்புறம் கேள்வி கேளு. அவ எவ்வளவு அழகா இருக்கா. நான் அவளை என் மனைவியை அடையணும். அப்ப நீ விவசாயியா சொல்லு. என்ன? ஆமா, அது சரிதான். தனியா இருக்கியா? துணை யாரும் இல்லையா? இல்ல இல்ல, கண்டிப்பா யாரும் இல்ல. இல்ல, நீ பொய் சொல்ற. விவசாயி மாதிரி நாடகம் ஆடி ஜிசல கல்யாணம் பண்ணி பாக்குற. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியவே இல்லையே. பீஃப் ரசம் இல்லனா ஃபாய் கிராய். எனக்கு போய்கிற போதும். அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப நாம இங்க இருந்து போகலாம். இந்த ஷூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னோட டார்லிங், நீ முதல்ல இருந்ததை விட ரொம்ப அழகா இருக்க.